السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يتبع الميت ثلاث: أهله وماله وعمله فيرجع اثنان ويبقى واحد يرجع أهله وماله ويبقى عمله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு தாலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் ஹபீப் ரபில் ஆலமீன், நம் உயிருளும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களது கிளையார்கள், தோழர்கள், அன்னவர்களை இறுதி வரை பின்பற்றி வாழுகின்ற மெய்விசுவாசிகள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹு தாலாவுடைய மேலான மாளிகையை நோக்கி புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் பணித்திருக்கின்றானோ அவைகளை வாழ்க்கையிலே எடுத்தும், எவைகளை எல்லாம் விலகி தவிர்த்து நடக்குமாறு அவன் விலக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விலகியும் தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்குமாக வசியத்தை செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான முஹர்ரம் மாதத்திலே நாம் காலடி வைத்திருக்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடின் பிரகாரம் இந்த மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு புது வருடமும் வருகின்ற நேரத்திலே நம்முடைய ஆயுஷும் குறைந்து கொண்டேதான் போகிறது. ஒவ்வொரு முஹர்ரத்தையும் நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வயது ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்நாள் குறைந்து கொண்டுதான் போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்கள் இந்த உலகத்திலே 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழக்கூடியவர்கள். அந்த வருடங்களுக்கு இடையிலே இந்த உலகத்தை விட்டும் மறையக்கூடியவர்கள் என்ற ஹதீஸினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மனிதன் வாழுகின்ற காலகட்டத்திலே அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான மனிதனாக வாழ்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற அதே நேரத்திலே நிறைய நல்ல சுன்னத்தான நற்கிரியைகளையும் நிறைவேற்றுகின்ற அதே நேரத்திலே பாவங்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழலிலேதான்
மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் செய்கின்ற நன்மைகளை விட சில நேரத்திலே பாவங்கள் அதிகமாக மாறிவிடுகிறது. அந்த பாவங்களின் காரணமாக அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு உரியவனாக இந்த மனிதன் மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகம் என்பது மறுமை நாளுக்குரிய ஒரு விளைச்சல் நிலமாக இருக்கிறது. மறுமை என்ற வாழ்க்கை தான் நீடூழிகால ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட சில காலங்கள், குறிப்பிட்ட சில வருடங்கள். அதனுடன் மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்று விடுவார்கள். நீண்ட கால வாழ்க்கை என்பது மறுமை நாளுடைய வாழ்க்கை என்பதனைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குறுகிய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோமா அல்லது நீண்ட கால வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா? குறுகிய இந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா அல்லது நீடூழி காலமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் நிரந்தரம் இல்லாமல் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? எங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை பார்த்தால், நடைமுறைகளை பார்த்தால், இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது என்பதை போன்றுதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் பொய்யானது, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் ஒரு நாள் மரணிக்க வேண்டும், மறைய வேண்டும் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணித்தே ஆக வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் மௌத்தை அதிகமாக நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். நான் ஒரு நாளைக்கு மௌத்தாக போகிறேன், என்னையும் சில பேர்கள் தூக்கி கொண்டு போக போகிறார்கள், என்னையும் சந்தோக்கிலே எடுத்து செல்ல போகிறார்கள், என்னையும் கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போட்டு அவர்கள் அடக்கம் செய்ய போகிறார்கள். அந்த மண்ணுக்குள்ளே நான் தனியே தான் இருக்க போகிறேன் என்ற சிந்தனைகளை ஒரு மனிதன் நினைத்து பார்க்கின்ற போது, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் பொய்யான உலகம் என்ற உணர்வு அந்த மனிதனுக்கு ஏற்படும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் அதிகமாக நீங்கள் மௌத்தை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற காலகட்டத்திலே மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், திருமணம் முடிக்கிறான், வியாபாரம் செய்கிறான், சொத்துக்களை சேர்க்கிறான், செல்வத்தை சேர்க்கிறான், பட்டம் பதவிகளுடன் எல்லாம் வாழுகிறான். அன்பான மனைவி, பண்பான குழந்தைகள், நிறைய வருமானங்கள் எல்லாம் உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடன் வரக்கூடியவைகள் அல்ல. இவைகளினால் நாம் சரியான முறையிலே அவைகளை பயன்படுத்த தவறினால் மறுமை நாளையிலே எமக்கு எதிராகவே அவைகள் வந்து சாக்கி சொல்லக்கூடியவைகள். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய செல்வங்கள், பிள்ளை குட்டிகள், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்துடைய அலங்காரங்கள், இந்த உலகத்துடைய ஃபித்னாக்கள். அதனால் இவைகள் தேவையில்லை என்பது அர்த்தம் அல்ல. இவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நமக்கு தேவைக்கு இவைகளை வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய இவைகளிலே நாங்கள் மறண்டு கட்டு போய் அதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்று மனிதன் நினைத்து விடக்கூடாது. ஆகவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விடுவான் என்று சொன்னால் 3 விஷயங்கள் அவனுக்கு பிரதானமாக இருக்கிறது. ஒன்று அவனுடைய குடும்பம், மனைவி, மக்கள். 2வது அவனுடைய சொத்து. 3வது அவன் செய்யக்கூடிய அமல். இந்த 3லேயும் ஒரு மனிதன் மரணித்து விடுவான் என்று சொன்னால் 2 விஷயம் அப்படியே திரும்பி வந்துவிடும். என்றால் இவன் மௌத்தாகிவிட்டால் இவன் சொத்து
இவனுடைய கபரை போய் சேருவது கிடையாது. இவனுடைய மனைவி, இவனுடைய பிள்ளைகள் அவனுடன் போய் கபருளே படுப்பது கிடையாது. எல்லாமே திரும்பிவிடும். பட்டங்கள், பதவிகள், அன்பு, பாசம் எல்லாம் நின்றுவிடும். ஆனால் கபருக்கு இவனுக்கு உதவியாக போவது இவன் செய்யக்கூடிய அமல் மட்டும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இபாதத்து செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அமல் செய்வது மட்டுமல்ல, நிறைய நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே சென்ற ஒரு 3 கிழமைகளுக்கு முன்னால் காலியிலே ஒரு சிறியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த உலகத்துடைய அமைப்பை நாங்கள் பார்க்கிறோம். இயற்கை அனர்த்தங்கள், அல்லாஹு தஆலாவுடைய சோதனைகள் மனிதனுக்கு இப்ப நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. மிக விசேஷமாக முஸ்லீம்கள் இவைகளுக்கு எல்லாம் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு எல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது மனிதனுடைய பாவங்கள் மனிதனை மிகைத்து விட்டது. மனிதனுடைய தவறுகள் மனிதனை மிகைத்து விட்டது. எங்கு பார்த்தாலும் பாவம். உலமாக்களை பார்த்தால் இதே கெதி, அறிஞர்களை பார்த்தால் இதே கெதி, அதிகாரம் உள்ளவர்களை பார்த்தால் இதே கெதி. இப்படி பாவம் என்று சொல்லுவது மலிந்து போயிருக்கிறது இன்றைக்கு துனியாவிலே. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் செய்கின்ற அட்டூழியங்கள், மனிதர்கள் புரிகின்ற அனாச்சாரங்கள், மனிதர்கள் செய்கின்ற அந்த வேலையின் காரணமாகத்தான் பூமியிலேயும் கடலிலேயும் ஃபஸாதுகள், குழப்பங்கள் நிறைந்து போயிருக்கின்றன, வெளியாகி கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். மனிதனுடைய தவறுகளுக்காக மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இஸ்திக்பார் என்று சொல்வது ஆக உன்னதமான ஒன்று. எங்களை பொறுத்த மட்டிலே, முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலே அன்புக்குரியவர்களே, பாவங்களை விட்டு மனிதன் தூரமாகி நடக்க வேண்டும். முஸ்லிம்கள் பாவங்களிலே ஈடுபடுகின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா சோதனைகளுக்கு ஆளாக்குவான், தண்டனைகளுக்கு ஆளாக்குவான். சில நேரங்கள் வேதனைகளை கூட அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அது அழிவுகளாக இருக்கலாம், இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம், வெள்ள பெருக்கங்களாக இருக்கலாம், பூமி அதிர்வுகளாக இருக்கலாம், அல்லது இது போன்ற பல விஷயங்களாக இருக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுடைய பாவங்கள் தான் அனைத்துக்கும் காரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் நல்ல சூழலிலே இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒவ்வொரு மனிதனும் நல்ல சூழல்களிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னையோர்கள், நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய நாதாக்கள், நம்முடைய வழிகாட்டிகள் திக்ருடைய மஜ்லிஸுகளை, ஸலவாத்துடைய மஜ்லிஸுகளை, மௌலிதுகளுடைய மஜ்லிஸுகளை ஏன் ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், அந்த நல்ல ஒரு சகவாசம், நல்ல ஒரு சூழலுடன் மனிதன் இருக்க வேண்டுமே என்பதற்காக. அப்படி ஒரு மனிதன் இருக்குகின்ற நேரத்திலே தான் அவனுடைய உள்ளத்திலே ஒரு பக்குவம் வரும். ஒரு பாவத்தை கண்டால் அவனுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். நான் இந்த பாவத்தை விட்டு தூரமாக வேண்டுமே என்ற ஒரு பயம் அவனுக்கு ஏற்படும். மக்ஃபிரத் என்று சொல்வது ஆக விசேஷமானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, நபிமார்களை தவிர, ரசூல்மார்களை தவிர இந்த உலகத்திலே எல்லா மனிதனுமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். பயான் பண்ணுகிற நான் ஒரு சுத்தவாளி என்று என்னால் சொல்ல முடியாது. குர்ஆனை ஹதீஸை படித்த உலமாக்கள் நாம் பாவம் செய்கிறவன் அல்ல என்று சொல்ல முடியாது. அறிஞர்களாய் இருக்கலாம், பெரும் பெரும் அல்லாமாக்களாய் இருக்கலாம், பாவத்தை விட்டும் கலண்டவர்கள் அல்ல. மனிதன் என்று சொன்னால் அவன் பாவத்துக்கும் தவறுக்கும் இடையிலே படைக்கப்பட்டவன் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்துக்காக விமோசனம் அவசியமாகிறது. அதற்கு என்ன வழி? அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட ஒரு நாளையிலே 70 தடவைகள், இந்த ஒரு ரிவாயத்திலே 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்வார்கள். அவர்கள் பாவம் செய்தவர்கள் அல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட உன்னதமான உயர்தரமான அஃதலுல் ஹலாயிக், எல்லா படைப்பினங்களுக்கும் சிறந்தவர்கள் எங்களும் பெருமானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒளிகளுக்கெல்லாம் பேரொளியானவர்கள் எங்களும் பெருமானா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் அந்த பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவது என்பது ஒவ்வொரு மனிதனை பொறுத்தவரையில மிக அவசியமானது. இன்றைக்கு பாருங்க, எங்களுடைய கண்கள் நிறைய பாவத்தை செய்யும், எம்முடைய காதுகள் நிறைய பாவத்தை கேட்கும், நம்முடைய நாவுகள் நிறைய பாவத்தை பேசும், நம்முடைய கால்கள் நிறைய பாவங்களின் பக்கம் செல்லத்தான் செய்யும். விபச்சாரம் செய்வது, களவாடுவது, மதுபானம் அருந்துவது அல்ல, இவைகள் எல்லாம் பெரும் பாவங்கள். ஆனால் இவைகளை தவிர சிறிய சிறிய பாவங்கள் நம்முடைய நாவுகளினால் கண்களினால் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு வீட்டில் தந்தை தன்னுடைய மகளுடன் தகாத முறையிலே ஈடுபடுகிறார். ஆசிரியர் தன்னுடைய மாணவியுடன் தகாத முறையிலே நடந்து கொள்கிறார். பத்திரிகையிலே பார்க்கிறோம், வானொலியிலே கேட்கிறோம், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். என்ன அனாச்சாரம் எல்லாம் நடக்க வேண்டுமோ இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மாணவனை மதிக்க வேண்டிய குரு, தந்தையை மகளை மதிக்க வேண்டிய தந்தை, தந்தையை மதிக்க வேண்டிய மகள், இப்படி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, விபச்சாரம் எல்லாம் சாதாரண ஒரு நிலைமையிலே இன்றைக்கு மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் பத்திரிகையை பிரிக்கிறான், அங்கே அலட்சியமான காட்சிகள், அலங்கோலமான காட்சிகள். வானொலியை இவர்கள் கேட்கிறார்கள், அங்கு ஆபாச வார்த்தைகள். தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள், அங்கு அநாகரிகமான முறையிலே பெண்கள் காட்சி அளிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவைகளையும் தாண்டி இன்றைக்கு வாலிபர்களும் குமரி பெண்களும் ஒவ்வொரு நெட்டுகளிலே, ஒவ்வொரு பேஸ்புக்கிலே பார்க்கின்ற போது அங்கே நிறைய அனாச்சாரங்கள் எல்லாம் இருக்குகிறது. இவைகளிலே எல்லாம் மனிதன் ஈடுபட்டு இவைகளிலே தன்னுடைய காலத்தை நேரத்தை எல்லாம் கழித்து, இதனுடைய ஆரம்பம் என்ன? கடைசியாக ஒரு கண்ணினால் பார்த்த அந்த காட்சி, பத்திரிகையிலே பார்த்த அந்த காட்சி, அல்லது பயணத்திலே பார்த்த ஒரு காட்சி, கடைசியிலே ஒரு மனிதன் ஒரு பெண்ணை அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு மனிதனை மாற்றி அமைக்கிறது என்று சொன்னால், அந்த பார்வை என்ற கடுமையான அந்த நஞ்சிதான் இவனை அந்த பாவத்திலே ஆக்கி போகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் மனிதன் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இஸ்திக்பார் என்பது சாதாரண ஒரு மருந்து அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் இஸ்திக்பாரை கடைபிடிச்சு கொண்டா அவனுக்கு அல்லாஹ் கஷ்டங்களை விட்டு நிவர்த்தியை கொடுப்பான். ரிஸ்கிலே, பொருளாதாரத்திலே அல்லாஹ் அவனுக்கு விஸ்தீர்ணத்தை, அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தரீகாவிலே பையத் எடுத்த முரீதுகளுக்கு தெரியும், ஷேகுமார்கள் என்ன செய்கிறார்கள்? காலையிலே இத்தனை இஸ்திக்பார்கள், மாலையிலே இத்தனை இஸ்திக்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதைத்தான் ரிப்பீட் தன்னுடைய முரீதுகளுக்கு கொடுத்து வைக்கிறார்கள். என்ன காரணம்? இஸ்திக்பார் என்று சொல்வது ஆகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு மருந்தாயிருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு மட்டும் வருவது கிடையாது. சில நேரம் அப்படி வரும், சில நேரம் அவனை சூழ உள்ள இடத்துக்கு வரும். சில வேளை
ஒரு சமுதாயத்தையே பாதிக்கும். பாவம் என்று சொல்வது அப்படித்தான். வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. நீங்க அநியாயம் செஞ்சா, நீங்க குழப்பத்தை ஏற்படுத்தினா, நீங்க அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சா உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சோதனை வரும் என்று நீங்க நினைக்காதீங்க. அந்த சோதனை எல்லா மனிதர்களுக்கும் வரும் என்பதனை, அப்படியான அல்லாஹ்வுடைய சோதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். பாவம் செய்கின்றவர்கள் சிலர்கள் தான், ஆனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் பலர்களாய் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், கடுமையான முறையிலே வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. உஷ்ணம், வேர்வை, சூடு என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் பல மாதங்களாக வறட்சி ஏற்படும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிற ஒரு காரணம் இருக்கிறது. வானங்கள் பூமியிலே மழையை பொழிய வைக்காமல் தடுத்துக் கொண்டிருக்கும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு காரணம் இருக்கின்றது. ஆனால் இதை செய்தவர்கள், இதற்கு உரியவர்கள் கொஞ்சம் பேர்களாக இருக்கலாம். ஆனால் இதனுடைய சோதனை முழு இலங்கையையுமே பாதித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த சமூகம் ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு பல நாட்களுக்கு வறட்சி ஏற்படும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். வானம் மழையை பொழிவதை விட்டும் வானம் தடுத்துக் கொண்டு இருக்கும். இந்த பூமியிலே வானத்திலே இருந்து மழை பொழியாது எப்பொழுது ஜகாத்தை கொடுக்காமல் செல்வந்தர்கள், அதற்கு உரியவர்கள் இந்த உலகத்திலே இருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்படும், பயிறு பட்சிகள் சாகும், விலங்கினங்கள் செத்து மடியும், தண்ணீர் எல்லாம் சுவை மாறப்படும். இப்படியான ஒரு சூழல் ஜகாத்து கொடுக்காமல் இருந்தால் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால எல்லோருமே ஜகாத்து கொடுக்கிறார்கள் இல்லை என்பது அர்த்தமல்ல. கொடுக்கின்றவர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் கொடுக்காமல் இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அல்லது கொடுப்பார்கள், உரிய முறையிலே உரியவர்களுக்கு பார்த்து கணக்கிட்டு அதை கொடுக்காமல் இருந்தா கூட அந்த மனிதர்கள் தண்டனைக்கு ஆளாகுவார்கள். ஒரு சமூகமே அதனால் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், சென்ற ரமலானுடைய காலத்திலே எங்கட செல்வந்தர்கள் ரமலானுடைய காலத்தில தான் ஜக்காத்தை கொடுப்பதற்காக நினைச்சு கொண்டிருப்பாங்க. சில பேர் கொடுப்பாங்க, ஆனால் சில பேர் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, நிறைய சொத்துக்கள் இருக்கும். இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மழையை அல்லாஹ் தடை செய்வான். ஆகவே இலங்கையிலே வாழுகின்ற நாங்க மழை இல்லாததுக்கு தொழுகிறோம், துஆ கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மெயினாக செல்வந்தர்களுடைய ஜகாத் இந்த மலையை தடுபடுவதற்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இலங்கை வாழ் முஸ்லிம் செல்வந்தர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறார்கள். நிச்சயமாக உரிய முறையிலே அவைகள் நிறைவேற்றப்பட்டு பட்டிருந்தால் அல்லாஹு தஆலா மலையை இந்த பூமியிலே பொழிய செய்வான் என்பதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சிலர்கள் செய்கின்ற பிழை ஒரு சமுதாயத்தை பாதிக்கிறது, சிலர்கள் செய்கின்ற தவறு ஒரு சமுதாயத்தையே பாதிக்குகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் ஒத்தங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அருமை நாயகமே, அனுஹ்லிகு வஃபீன சாலிஹூன், எங்கள சாலிஹான மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அழிவு வந்தா எல்லாருக்குமா வரும் யா ரசூலல்லாஹ்? ஆம், எல்லோருக்கும் தான் வரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, பூமி அதிர்வு ஏற்படுகிறது, இப்படி எத்தனையோ சோதனைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பாதிப்புக்குள்ளாகின்றவர்கள் சிலர்கள் தான்.
நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அவங்க இப்படி நடந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு இந்த தண்டனை இல்ல. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர்கள் செய்கின்ற தவறினால் அனைத்து மனிதர்களும், பல மனிதர்கள், ஒரு சமுதாயமே பாதிக்கப்படுவார்கள் என்பதனைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தவறு செய்கின்றவர்கள் ஒன்று, அந்த தவறை கண்டும் காணாமல் இருக்கின்ற அதிகாரம் உள்ளவர்கள், அதற்கு ஆதரவாய் இருக்கின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே கூடி போயிருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். வலா தர்கனு இல்லல்லதீன லலமு மின்கும் ஃபதமஸ்ஸகுமுன் நார், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான். அநியாயம் செய்கின்றவர்கள், தவறு செய்கின்றவர்கள், இவர்களின் பக்கம் நீங்கள் சாடிவிட வேண்டாம், அவர்களை சரிகண்டு விட வேண்டாம். அப்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், உங்களுக்கும் நரகம் இருக்கிறது, உங்களுக்கும் அதாபு இருக்கின்றது என்பதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் ஒவ்வொரு மனிதர்களும் அன்புக்குரியவர்களே அதிகமான இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை மகளார். மஹ்சூமியா கிளையிலே உள்ள ஒரு பெண் திருடிய போது சில சஹாபாக்கள் போய் அவர்களுக்காக பணிந்து பேசினார்கள். மஹ்சூமியா கிளையார்கள் பெரிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள், இவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேச வந்திருக்கிறீர்களா? என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கூட அவருடைய கையை நான் துண்டிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அறிஞர்கள், அதிகாரிகள், அந்தஸ்திலே உள்ளவர்கள் எல்லோரும் செய்கிறார்கள் தானே, இது சாதாரண ஒரு வேலை தானே என்று பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் ரைட் போடுகின்ற, சரிகாணுகின்ற ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல ஒரு சூழலிலே தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். 99 கொலைகளை செஞ்சுட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம், அதற்கு மன்னிப்பு தேடி தான் செஞ்சது பிழை என்று சொல்லி அந்த மனிதன் ஒத்தற்ற பற்றி கேட்கிறார். ஒரு ராஹிப் அவர் சொல்றாரு, உனக்கு மன்னிப்பு கிடையாது, 99 கொலை செஞ்சிருக்கிறாய். உடனே இவர் அவரையும் கொண்டு 100 கொலையாக செஞ்சு விடுகிறார். பின்னால் ஒரு ஆலிமிடத்திலே போய் கேட்ட நேரத்திலே அந்த ஆலிம் சொன்னார், உனக்கு மன்னிப்பு இருக்கிறது, நீ திருந்தி வந்திருக்கிறாய், உனக்கு மன்னிப்பு இருக்கிறது, ஆனால் நீ இருக்கக்கூடிய ஊரிலே நீ இருக்கக்கூடாது. உன்னுடைய ஊரிலே உள்ளவர்கள் கெட்டவர்கள், மோசமானவர்கள், சூழல் மாசுபடுத்தப்பட்டுள்ளது உன்னுடைய ஊருடைய. ஆகவே நீ இந்த சூழலை விட்டும், இந்த கெட்டவருடைய சகவாசத்தை விட்டும், அதோ முன்னே இருக்கிறது அந்த ஊரு, அந்த ஊரிலே நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தொடர்பை நீ ஏற்படுத்தி அங்கே நீ போய் சேர்ந்து கொள் என்றுதான் அவருக்கு அங்கே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், நல்ல சூழலிலே ஒரு மனிதன் வாழுகின்ற நேரத்திலே அவன் பாவத்தை விட்டும் தூரமாக கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு அங்கே இருக்கிறது. பாவம் என்று சொல்லி வந்துவிட்டது என்று சொன்னால் அதை விட்டும் நாம் தூரமாக வேண்டும். பதவி, பட்டம், இவைகள் எல்லாம் பெரிது அல்ல. பாவம் நடக்கிறதா, அந்த பாவத்தின் காரணமாக நமக்கு தடுக்க முடியாதா, அவைகளை விட்டும் ஒதுங்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. உங்களை யாராவது ஒரு பாவத்தை கண்டா, இஸ்லாம் விரும்பாததை கண்டா, உங்களோட கையால தடுங்க. ஏலாதா, உங்களோட நாவினால சொல்லி பாருங்க. அதுக்கும் மேலாதா, ஃபபி கல்பிஹி, உங்களோட கல்பால நீங்க வெறுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாவம் என்பது அன்புக்குரியவர்களே மனிதனுக்கு எத்தனையோ அழிவுகளை ஏற்படுத்திவிடும். பாவத்தின் காரணமாகத்தான் பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி இல்லாமல் போகிறது, செல்வங்கள் அழிந்து போகிறது, பிள்ளை பாக்கியங்கள் இல்லாமல் போகிறது என்பதனை எல்லாம் வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள்
தங்களுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறவன். நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க ரப்பிடத்திலே, பாவம் மன்னிப்பு தேடுங்க. யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, வானங்கள் உங்களுக்கு மழையை பொழிந்து கொண்டே இருக்கும். வயும்துதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுக்கு சொத்துக்களை அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருப்பான், பிள்ளை செல்வங்களை தந்து கொண்டே இருப்பான், பொருளாதாரத்திலே விஸ்தீர்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹு தஆலாவுடைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொல்லி காட்டினாங்க. ஹசனுல் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் சொல்லுகிறார், பெரியவர் அவர்களே, நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் வறட்சியா இருக்கிறது, பூமி வறண்டு போயிருக்கிறது, மிருகங்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது, மழை இல்லாமல் இருக்கிறது. சொன்னார்கள் ஹசனுல் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்னவர்கள், அல்லாஹ்விடத்திலே நீ இஸ்திக்ஃபார் செய்து என்று சொன்னார்கள். மனிதனுடைய பாவம் தான் எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது, மூலமா இருக்கிறது. நாங்க யாருமே காலையில எழும்பி இராவைக்கு படுக்க போற நேரத்தில் எங்களுக்கு சொல்லலாம், நான் இந்த கொண்டுமே செய்யல, ஒரு பாவம் செய்யல, யாருக்கும் சொல்ல தைரியம் இல்லை, சொல்ல ஏலா. எங்களுக்கு தெரிஞ்ச பாவம் தெரியாத பாவம் நிறைய நடந்திருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளியில இருந்து வெளியில போனா பாவம், பார்க்கின்ற காட்சிகள் பாவம், கேட்கின்ற கேள்விகள் பாவம். மிக பயங்கரமான உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்ப சொன்னாங்க அவங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, மழை பொழியும் என்று சொன்னாங்க. இன்னும் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், பெரியவர் அவர்களே, எனக்கு செல்வம், பணம், காசி இவைகள் எல்லாம் கஷ்டமாயிருக்கிறது கொஞ்சம் காலமாக. ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னும் ஒரு மனிதர் வந்தாரு, நீண்ட காலமாக பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அவங்க சொல்லி காட்டினாங்க. பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு மனிதர் வந்து சொல்லுகிறார், அந்த மனிதருக்கும் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபாரை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லி காட்டினார்கள். இப்ப அருகாமையில இருந்தவங்க கேட்டாங்க, ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட 4 பேரும் வந்து கேட்டது 4 விஷயம். சொத்தில இழப்பு, பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, மழை இல்லாமல் இருக்கிறது. இப்படி 4 விஷயத்தையும் சொன்னாங்க, கேட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன ஒரே ஒரு பதில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்றுதான் சொன்னீங்க. ஏன் என்று கேட்டாங்க. ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படித்தான் சொல்லி காட்டுகிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் கஃபாரா இருக்கிறார், மன்னிக்கும் தயாளனா இருக்கிறார். நீங்க மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் உங்களுக்கு சொத்தை தருவான், செல்வத்தை தருவான், திருகங்களை தருவான், பணங்களை தருவான், பிள்ளை பாக்கியங்களை தருவான், பொருளாதாரத்தில் அல்லாஹ் வீழ்ச்சியை ஏற்படுத்த மாட்டார் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். 4 விஷயத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு முறையை தான் என்று ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு சொல்லி காட்டினாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எங்கட பாவங்கள் கூடிக்கொண்டே செல்லுகிறது. பாவங்கள் செய்கிறது சிலர்கள், அதை சரிகாணுகின்றவர்கள் பலர்கள். இப்படியே நடந்து கொண்டு செல்வதின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா வறட்சியை நமக்கு தருவான். ஆனா நாங்க நினைச்சு கொண்டு இப்போ என்னால் ஒன்று நடக்குது இல்ல, நான் தவறு செய்தல்ல, நான் பெரிய சுத்தவாளி என்று நாங்க ஒவ்வொருத்த நாங்க நினைச்சு கொண்டு இருப்போம். இல்ல, நாங்க எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க. காலையில இருந்து மாலை வரையில தவறு செய்வத அந்த பட்டியலை நாங்க எண்ணி பார்த்தா, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பாவங்களை நாங்கள் பார்க்கலாம், நிறைய தவறுகளை நாங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. ஆக சிலர்கள் செய்கின்ற தவறுகளினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பலர்களையும் பாதிக்க செய்வான்.
ஒரு சமூகத்தையே பாதிக்க செய்வான். அதனுடைய தண்டனை இந்த உலகத்துக்கே வந்து சேரும் என்பதனை நாங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தானாக அவனவனாக நினைத்து சிந்தித்து தவறிலே இருந்து கலந்து கொள்ளுகின்ற நேரத்திலேதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அழிவுகளை விட்டும் சோதனைகளை விட்டும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான் என்ற உண்மையையும் இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக விளங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தொழலாம், ஹஜ் செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம், நிறைய அமல்கள் செய்யலாம், சுன்னத்து தொழலாம், ஸலவாத் ஓதலாம், திக்ர் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நமக்கு தெரியாமல் எவ்வளவோ பாவங்கள் அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பொய் பேசப்படுகிறது, பொய் சத்தியம் செய்யப்படுகிறது, இது மாதிரி வட்டி, இப்படி நிறைய அநியாயங்கள், நிறைய தவறுகள் எல்லாம் எல்லோரினாலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனாக சிந்தித்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு அதற்குரிய பரிகாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தால், இஸ்திக்பாரை அதிகமாக்கி கொண்டிருந்தால், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வறட்சியை நீக்கி, முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை நீக்கி, சோதனைகளை விட்டும் காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுகண்டியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே தருவான் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த தவறுகளை நீ தயாளத்தன்மையுடன் அவைகளை நீ பொறுத்தருள்வாயாக. நாம் செய்கின்ற குற்றங்களின் மூலமாக எங்களை நீ தண்டித்து விடாதே ரஹ்மானே. நாம் செய்கின்ற தவறுகளின் மூலமாக இந்த சமூகத்தையே அழிவுக்கு ஆளாக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், இலங்கை நாட்டிலே பல பகுதியிலையும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத் என்றும் மலையை இந்த பூமியிலே நீ பொழிய செய்வாயாக. எவைகள் எல்லாம் அதற்கு தடையாய் இருக்கிறதோ யா அல்லாஹ், அந்த தடைகளை நீ நீக்கி வைப்பாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு நீ மலையை பொழிய செய்வாயாக. உன்னுடைய மிருகங்களுக்கு மலையை நீ பொழிய செய்வாயாக. அந்த மலையின் மூலமாக இந்த பூமியை ரஹ்மானே நீ நலைய வைப்பாயாக. பயிறு பச்சிகளை நீ வளர்க்க செய்வாயாக. பசுமை நிறைந்த பூமியாக எங்களுடைய இலங்கை நாட்டை யா அல்லாஹ் அந்த மலையின் மூலமாக நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளின் மூலமாக இவைகள் நடந்திருந்தால் நாங்கள் ஏண்டிய அளவுக்கு இஸ்திக்பார் செய்கிறோம் ரஹ்மானே. உன்னிடத்திலே துஆ செய்கிறோம் யா அல்லாஹ். அவைகள் மூலமாக நீ இவைகளை எல்லாம் நீக்கி உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய ஆதரவை இந்த உலகத்துக்கு நீ இறக்கி வைப்பாயாக. முஸ்லிம்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் மேன்மை அடைய செய்வாயாக. சிறல்களுடைய தவறின் காரணமாக முழு சமூகத்தையும் பாதிக்காமல் அவரவர்களாக திருந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ரஹ்மானே எல்லோருக்கும் நீ நசீபாக்கி வைப்பாயாக. தெரிந்தோ தெரியாமல் எங்களினால் தவறுகள் நடந்திருந்தால் அவைகளை உன்னுடைய தயாளத்தன்மையின் மூலமாக நீ மன்னித்து அருள்பாலிப்பாயாக. எப்பொழுதும் அதிகமான இஸ்திக்பார்களை செய்து நல்லவர்களுடைய சகவாசத்துடன் வாழ்ந்து உன்னுடைய அன்புடன் வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு தருவாயாக. கெட்டவர்களுடைய சகவாசத்தை விட்டும் தூரமாக்கி, பாவத்தை விட்டும் தூரமாக்கி, எங்களையும் இந்த உலகத்தினுடைய இயற்கை அழிவுகளை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாத்தல்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subhanallah walhamdulillah la ilaha illallah wa la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Allahumma salli wa sallim wa barik ala sayyidina Muhammadin nabiyil ummi